ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்க துணியை வச்சு எப்படி நம்ம ஒரு அழகான கேரி பேக் செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறது நம்ம கற்றுக்கலாம். அழகான சூப்பர்பான ஒரு அழகான கேரி பேக்கை. பேகுக்கு ஃபஸ்ட்டு நீளம் 16 இன்ச் அகலம் 16 இன்ச்சில் இது மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். பேகுக்கு கைப்பிடி தைக்க இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நீளம் 13 இன்ச் அகலம் 4 இன்ச்சில் இதே மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் தைக்க ஃபஸ்ட்டு நம்ம பேக்கோட கைப்பிடி தான் தைக்க போகிறோம். அதில் கைப்பிடிக்கு கட் பண்ண கிளாத்தை 2 பாதியாக சரி பாதியாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். சரி பாதியாக மடித்து 2 கார்னர்லேயும் நம்ம தைக்க போகிறோம். கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 கார்னரில் ஸ்டிச் பண்ணதை அப்படியே மடிக்க போகிறோம். மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் தைக்கணும். மடித்த பகுதியை தைக்கணும். மடித்த பகுதியை நம்ம தைச்ச பிறகு அடுத்த சைடில் இருக்கிறதையும் நம்ம தைச்சிடணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் நம்ம ஒரு தையல் போட்டோம். இப்போ நமக்கு பேக்கோட கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேக் தைக்க போகிறோம். இப்போ நம்ம பேகுக்கு 16 இன்ச் நீளம் 16 இன்ச் அகலத்தில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பீஸில் பேக்கோட கைப்பிடி தைச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த பீஸில் இன்னொரு கைப்பிடி வச்சு தைக்கலாம். இப்போ பேக்கோட ஒரு மூலையில் 1/4 இன்ச் இருக்க மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் 1/4 இன்ச் தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்ட பிறகு அந்த துணியை 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா, நம்மளோட கைப்பிடி கரெக்டான அளவில் வைக்கணுங்கிறதுக்காக சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடுறோம். நம்ம இப்போ கைப்பிடி வைக்க சென்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண பிறகு துணியை விரித்து மேலே நம்ம 1/4 இன்ச்சுக்கு தைச்சிருக்கோம், தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம கிளாத்தை மடிச்சுக்கணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஸ்டிச் போடணும். மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடம் வந்த பிறகு நம்மளோட பேக்கோட கைப்பிடி ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்புறமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சிடணும். மார்க் பண்ண இடத்திட்ட கைப்பிடியோட ஒரு பக்கத்தை வச்சிட்டோம். இப்போ அடுத்து மார்க் பண்ண இடம் வரைக்கும் தைச்சிட்டு கைப்பிடியோட அடுத்த பக்கத்தை எடுத்து கைப்பிடியோட அடுத்த பகுதியை வச்சுட்டு நம்ம நேராக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஒன் சைடு நம்ம கைப்பிடி வச்சிட்டோம். அடுத்த பகுதியை எடுத்து இன்னொரு கைப்பிடி தைக்க போகிறோம். இப்போ நம்ம பேக்கோட கைப்பிடியை உள்புறமாக வச்சு 2 பக்கமும் தைச்சிட்டோம். அதை வெளிப்புறமாக திருப்பி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இப்போ பேக்கில் கைப்பிடி உள்புறமாக இருக்குது. இதை இப்படி மேல்புறமாக நம்ம திருப்பி கரெக்டாக வச்சு தையல் போட போகிறோம். கைப்பிடி சாய்வாக இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போடுங்க. கைப்பிடி மேல்புறமாக தைச்ச பிறகு இப்போ நம்ம கைப்பிடியில் ஒரு கிராஸ் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ரெடிமேட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கிராஸ் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு கைப்பிடி இருக்கிற இடத்துலையும் நம்ம கிராஸ் ஸ்டிச் போடுறோம்.
இப்போ நம்ம கைப்பிடியில் கிராஸ் ஸ்டிச் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி பேக்கோட இன்னொரு பகுதியிலே நம்ம கிராஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம். A few inches later. நம்ம தைக்க போகிறது என்னென்னா துணியோட நல்ல பக்கம் தைச்சு திருப்பி இன்னொரு தையல் போட போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா தையல் எப்படி போட்டிருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தையல் உள்புறமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பேக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ துணியோட 2 துணியையும் நல்ல பக்கம் போட போகிறோம். போட்டுட்டு இதோட கார்னரில் இருக்க 3 சைடையும் ஒரு 1/4 இன்ச் கேப்புக்கு நம்ம தையல் போட போகிறோம். துணியோட நல்ல பக்கத்தில் நம்ம 3 பக்கமும் தைச்சிட்டோம். 3 பக்கம் தைச்ச பிறகு பேக்கோட அடி சைடில் கார்னரில் லைட்டாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கணும். நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன் இப்படி கட் பண்ணுறோம்னா இப்போ நம்ம பேக்கை திருப்ப போகிறோம். பேக்கை திருப்பும் போது கார்னர் ஷேப் நம்ம கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இந்த கார்னரில் லைட்டாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கை நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். பேக்கை திருப்பிட்டு அந்த கார்னரில் எல்லாம் நம்ம நல்லா கை வச்சு கார்னர் எடுத்து விட்டோம்னா அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ கார்னரில் நம்ம லைட்டாக கட் பண்ணியிருக்கனால கார்னர் ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் கட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா அந்த இடம் வந்து கார்னர் ஷேப் கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம தையல் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்கை திருப்புங்க. இப்படி நம்ம பேக்கை திருப்பின பிறகு உள்ளார நம்ம தைச்சிருக்க தையலுக்கும் கொஞ்சம் முன்னாடி மேலேயே ஒரு தையல் போடுங்க. பேக்கை அப்படியே வச்சு இப்போ நம்ம கார்னர் திருப்பின பிறகு துணியில் மேல் வாக்கில் வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறோம் 1/4 இன்ச்சுக்கு. நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். திரும்பவும் நம்ம பேக்கை உள்ளே விட்டு திருப்ப போகிறோம். நம்ம வெளிப்புறமாக 1/4 இன்ச் தைச்சிட்டு மறுபடியும் உள்புறமாக திருப்பிட்டோம். எதுக்காக இப்போ நம்ம மறுபடியும் திருப்புறோன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, தையல் வந்து நமக்கு உள்புறமும் தெரியக்கூடாது. ரெடிமேட் ஸ்டிச்சிங்கில் இருக்க மாதிரி தையல் தெரியாமல் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான். பிசிறு துணி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப நம்ம திருப்புறோம். இப்போ திருப்பிட்டோம். இப்போ உள் சைட் பாருங்கள், எந்த பிசிறு துணியும் நமக்கு தெரியல. உள்ளேயும் ஸ்டிச்சிங் இருக்க மாதிரி தான் இருக்குது. நமக்கு பிசிறு துணி இல்லாததுனால பேக் ரொம்ப நாளைக்கு தாங்கும், கிளியாது, சீக்கிரமாக கிளியாது. இப்போ பேக் நம்ம திருப்பிட்டு பேக்கோட படிமானத்துக்காக மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். நம்ம பேக்கில் படிமான தையல் போட்டோம். நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த கிளாத்லேயே ஒரு சூப்பரான பேக் தைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேக். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.